மேம் இன்னும் 4.5 மாசத்துல நீட் வந்துரும் மேம். நான் என்னதான் பண்றது, எப்படிதான் ஸ்டார்ட் பண்றது? நான் ஃப்ரெஷர் ஆச்சே மேம். நான் போர்ட்ஸே படிக்கிறதா, இதை படிக்கிறதா, நான் கடைசி 2 மாசம் தான் படிக்கணும்னு இருக்கேன். இல்லை நான் ரிப்பீட்டர் தான் மேம், எனக்கு ப்ரிப்பரேஷன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த லாஸ்ட் 4.5 months நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கரா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணா இதை நான் கரெக்டா யூஸ் பண்ணலாம்? ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் மேம். ப்ளீஸ் ஒரு பிளான் ஒன்று கொடுங்க, ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் பசங்களா இது. பிகாஸ் நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ நீங்கள் நினைக்கிறப்ப உங்கள் சைடில் நின்று வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தானே நாங்கள் எல்லாரும் இருக்கோம். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நெக்ஸ்ட் இந்த 4.5 months நீங்கள் என்ன பிளான் பண்ணணும், எப்படி நீங்கள் ஒரு ப்ராசஸை எடுத்துகிட்டு போகணும், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. நீங்கள் என்ன கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்டாக வேணாலும் இருங்க, ஃப்ரெஷராக இருங்க, ரிப்பீட்டர், ரிப்பீட்டர், never mind, but this will help you to get your marks boosted. ஓகே, பட் திரும்பவும் நான் ஒன்று சொல்கிறேன், டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பசங்களா. டில் த எண்ட் வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகே, ஏன்னா இந்த கோர்ஸுக்கு ஏற்றாப்புல தான் பசங்களா நினைக்கிறதே வந்து அதுக்கே ஒரு பலம் வேணும். அது இருந்தால் தான் முடியும். நீங்கள் எல்லாம் நினச்சிருக்கீங்க, அப்போ உங்களோட பலத்தை இன்னும் 2 லெவல், ஒரு 4-5 லெவல் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இந்த நீட் 2025 வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பெரிய புதிர்னு சொல்லலாம். பிகாஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் மேம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமா, டிஃபிகல்ட்டாக இருக்குமா, பேப்பர் எப்படி இருக்கும், ஆன்லைன் ஆஃப்லைன் பசங்களா, அதெல்லாம் அப்புறம். ஓகேவா? பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் லெவல்ல இருந்து we have to build it up, right? Yes. ஸோ அந்த பில்டிங் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு பிளான். அப்போ இந்த 4.5 மாதம் நீங்கள் என்னென்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க் வில் ஆல்வேஸ் பூஸ்ட் யுவர் ஸ்கோர். ஸ்மார்ட் ஒர்க் வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ டு ஸ்டார்ட். ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே மேம் பண்ணணும், என்ன மேம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹார்ட் ஒர்க்கை இம்ப்ளான்ட் பண்ணணும். எப்படி மேம் இது எனக்கு ஒன்றும் புரியலையே மேம் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பசங்களா. பட் பி பேஷண்ட், ஸ்டே வித் மீ டில் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே, ஸோ ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த 4 மாதம் தேவைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிஸ்டன்சி. உங்கள் ஸ்கோர்ஸ் இப்போவே சொல்லிடுறேன், ஃப்ளக்சுவேட் ஆக தான் செய்யும் பசங்களா. ஒரு 5 இயர்ஸாக நீட் ரிப்பீட் பண்ணுற ஒரு பசங்களா இருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களோட ஸ்கோருமே ஃப்ளக்சுவேஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷனில் இருக்கிறது தான் நல்லது. அப்படியே ஹை லெவல்லையே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் பசங்களா, லாஸ்ட் 1 month நீங்கள் அட்டென்ட் பண்ணக்கூடிய உங்கள் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டில், ஓகேவா, உங்களோட கிராண்ட் டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதிலிருந்து 30 to 30+ மார்க்ஸ் ஆர் 30- மார்க்ஸ் தான் உங்களோட கிரேடாக இருக்கும். இப்போ வாங்குற ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஓகேவா, ஃபுல் சிலபஸ் டெஸ்ட் அப்படிங்கிற டச் பண்ணுற இடத்துல இருந்து தான் உங்களோட ஸ்கோர்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதா? அது வரைக்கும் டோன்ட் எவர் திங்க் அபவுட் யுவர் எக்ஸாம் ஸ்கோர்ஸ். ஒன்லி டெய்லியும் பிளானை செயல்படுத்துறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கணும். ஓகே, அண்ட் ஃபைனலி டிசிப்ளின். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த பக்கம் இருந்து ஒரு 4 ஐடியா வரும், இந்த பக்கம் இருந்து 4 ஐடியா வரும், தட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸில் ஒரு எக்ஸாமை பார்க்கறது நல்லது தான். பட் பிலீவ் மீ, எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கங்க, எதை எடுத்துக்க கூடாதோ அதை எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா எக்ஸாம் கொஞ்ச நாள் இருக்கிற சமயத்தில் நம்ம கண்டினியூஸாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ பி பெக்யூலியர். ரொம்ப சூஸியாக இருங்க பசங்களா. இதுதான் எனக்கு செட் ஆகும், இது எனக்கு செட் ஆகலையா, இதை விட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெக்யூலியராக உங்களோட சாய்ஸ் மேக்கிங்கை நேரோ டவுன் பண்ணுங்க. இப்போயும் வந்து அப்படியே வரிசையாக எல்லாரும் என்னென்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த 3 விஷயத்த எனக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் பசங்களா, உங்களோட கம்ப்ளீட் நீட் ஜேர்னியில். ஸோ லெட் அஸ் கிராக் திஸ் நீட் 2025. ஸோ எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி கோட் செஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் 100 மாடல் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது, ரைட்? ஸோ அந்த 100 மாடல்லேருந்து ஒரு மாடல் கிடவா கேட்க மாட்டாங்க. அந்த நியூமெரிக்கல்ஸ் மாதிரி இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். பட் அந்த மாடல்லேருந்து ஒரு கொஷின் வராதா? அப்போ வி ஆர் ட்ரையிங் எப்படியெல்லாம் பசங்களுக்கு வந்து இந்த நீட்டை வந்து நேரோ டவுன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு வி ஆர் ரியலி ட்ரையிங் ஆர் லெவல் பெஸ்ட். இதை விட இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். புதுசாக உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கு ரெடியாக இருக்கும். எல்லாமே வி பீப்புள் ஆர் ரெடி. பட் நீங்கள் உங்களோட
உங்களுக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொன்னால் தான் அது எங்களுக்கு தெரியும். Okay, so please subscribe the channel and do like the session. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இம்பார்ட்டண்டா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீட் 2025 hours போடுறதோட நிறுத்தாம உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன மாதிரி கிளாஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்க சஜஷன் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் we are always open for the suggestions, right? Yes. So start பண்ணிடலாம் பசங்களா. பிசிக்ஸுக்கான ஸ்கெட்ச் நான் சொல்றேன். உங்களுக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா I will ask them to do this also. Okay, let's get started without any delay. So start பண்ணிடலாம் பசங்களா. என்ன நடக்குதுன்னு பாருங்க பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது உங்கள் டோட்டல் எக்ஸாமில் ஒரு 25% ஷேர் ஹோல்டர் தாண்டா. ஒன்லி 25% ஷேர் ஹோல்டர். ஓகேவா? அந்த ஷேர் ஹோல்டரில் யூ ஹாவ் டு திங்க் ஒரு 50 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 45 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 25 to 30 கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக இட் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ எதுக்கு அந்த 30 கொஸ்டின்? 25 கொஸ்டின் வில் பி ஈஸியர் பசங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும் இந்த கடைசி 4.5 மாதத்தில் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்க அந்த 15 கொஸ்டின்ஸ் ஸோ 20 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம அந்த ஈஸியாக இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸை எந்த பாசிபிலிட்டிஸ்லையும் விடக்கூடாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் திங் ஃபார் யூர் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஸோ 45 கொஸ்டின் 50 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் சாலிடா எனக்கு வந்து ஈஸியா தான் வரப்போகுது. அதை விட அதிகமாக தான் வரும், பட் நம்ம மினிமம் ரேஞ்ச் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி படிக்கலாம். அப்போ 20 கொஸ்டின் எனக்கு ஈஸியாக கிடைக்கும். 20 கொஸ்டின்ல வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னாலுமே 80 மார்க் இஸ் இன் ஆர் ஹேண்ட். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் அந்த 20 கொஸ்டின் விடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யுவர் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் நம்பர் ஆஃப் ஈஸி கொஸ்டின்ஸ் ஆர் மோர். அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. மாடரேட்டான கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் இருக்கும் பசங்களா. ரொம்ப டிஃபிகல்ட், டச்சே பண்ண முடியாது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஒரு 5 கொஸ்டின் தாண்டா இருக்கும். ஓகேவா? 5 கொஸ்டின் தான் இருக்கும். அப்படியே அது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டச் பண்ண முடியாமல் ஒரு 10 கொஸ்டின் இருக்கலாம். அதுக்கப்புறம் மாடரேட்டாக ஒரு 20 கொஸ்டின் இருக்கலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற 20 கொஸ்டின் நம்மளுக்கு என்னவாகத்தான் இருக்கும்? ஈஸியாகத்தான் இருக்கும். ஸோ லெட் அஸ் ஃபிக்ஸ் our மினிமம் டார்கெட் as 80. ஓகே, இன் பிசிக்ஸ். Okay, let us fix that. And repetitive PYQs are more. Repetitive na ஒரே மாடல் என் பெயர் சூர்யா, சூர்யா என்பது என் பெயர் அப்படிங்கிற மாதிரி repetitive models are very important. Okay, next பாருங்க minimum number of previous year topics. ஸோ ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ரியலி நம்ம டோட்டலாக படிக்கிறதுக்கு ஒரு 50 டாபிக் ஒரு 60 டாபிக் தாண்டா என்டையர் ஃபிசிக்ஸ்லேயுமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் டாபிக்னா எந்த டாபிக்ஸ்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டான கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டாபிக். புரியுதா? அண்ட் ஃபைனலி கேம் சேஞ்சஸ் ஃபார் டாப்பர். ஒரு டாப்பர் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான். ஸோ தே வில் பி ஃபோக்கஸிங் ஆல் தீஸ் திங்ஸ். இதுதான் வந்து ஒரு டாப்பருக்கு வந்து என்னது ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே மேம், நான் 180 ஆசைப்படுறேன், நீங்கள் வெறும் 80 மார்க்ஸுக்கு சொல்கிறீங்க. பெட்டர், 180 மார்க்கு ஆசைப்படுறவங்க படுங்க. பட் அவங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கணும், 80 மார்க்ஸ் குறையக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மார்க்குமே நம்ம அதிர்ஷ்டத்தினாலையும் நம்ம ஹார்ட் ஒர்க்னாலையும் நம்மளோட கன்சிஸ்டன்சினாலையும் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறனாலையும் கிடைக்கக்கூடிய மார்க். பட் 80 மார்க் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன் டு ஸ்கோர். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் என்னென்னலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேனோ ஆல்ரெடி வந்து டாப்பர் அப்படிங்கிறது இல்லை, ஆல்ரெடி ஒரு எம்பிபிஎஸ் சீட் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற ஒரு டாப்பர் கிட்ட இருந்து கேட்ட ஒரு ஸ்கெட்யூல் தான். ஓகேவா? பிகாஸ் ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா எதுக்கு நம்ம பேசிட்டு. அண்ட் ஐ ஒன்ட் டேக் எனி திங் விச் இஸ் சர்ரியல், ரைட்? எதுவுமே ரியலிஸ்டிக் எல்லாமே எதுவுமே நான் பேச போகிறது இல்லை. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ரியலிஸ்டிக். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்னு சொன்னீங்களே, எதெல்லாம் மேம்? இதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ பிலீவிங் தட் repetitive models are more and previous year topic wise நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸி. அப்போ நான் ப்ரீவியஸ் இயர் மாடல்ஸ் எங்கே இருந்த மேம் எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இம்மீடியட்டாக அதாவது ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பசங்களா, போய் பாருங்க. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் யுவர் பிளான், okay, so before starting your plan go and watch. okay, trends என்னது trends analysisமே நான் நீட்டுக்கு பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் அதையும் பாருங்க. ஓகே, ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் போய் பாருங்க.
ஓகேவா? go and watch that too. Done? So and resource the materials. ஓகேவா? resource the materials that will give you a good decent number of PYQs. ஓகேவா? PYQs வந்து decent number ஆக இருக்கக்கூடிய PYQs நீங்க எடுத்துக்கங்க. நம்மளோட டார்கெட் never leave a single easy question in NEET. 80 மார்க் தான் பேஸே, அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த மார்க். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஒர்க். நீங்கள் இதை தான் பிளான் பண்ணணும் பசங்களா. அப்போ டிசம்பர் மந்த் வைஸ் இதை நான் எப்படி மேம் எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் நான் எடுத்துகிட்டு வரேன். மேம் எனக்கு மந்த் வைஸ் இல்லாமல் எனக்கு ஒரு டே வைஸ் ஸ்கெடியூல் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் புட் இட் ஆன் த கமெண்ட். ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களோட டே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிசம்பர் 15. ஓகே, ஸோ டிசம்பர் 15th யோர் டே ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஸோ 15th இருந்து அந்த அரை மாதம் 15 நாள் நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டிங் யுவர் பியூர் ஃபவுண்டேஷன் இன் ஃபிசிக்ஸ். ஸோ பியூர் ஃபவுண்டேஷன் இன் ஃபிசிக்ஸ்னால் என்னது மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வெக்டார்ஸ், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். அப்போ அந்த பேசிக் மேத்தமேட்டிக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பில்ட் பண்ணணும். எதெல்லாம் ஒரு இயரில் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் PYQவாக இருந்திருக்கு, இம்பார்ட்டன்ட் இயர் வைஸ் டாபிக் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடணும். ஸோ எக்ஸாக்டாக டே 15 கிடையாது இன்னைக்கு. எதுக்கு நான் முன்னாடியே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா யூஸ் திஸ் 2 to 3 days. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டு சோர்ஸ் தட் எதெல்லாம் PYQs, எதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸ், எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் இருக்கணுங்கிறக்காகத்தான் நான் இமீடியட்டாக எடுத்துகிட்டு வந்தது பசங்களா. ஸோ ஸ்டார்ட் சோர்சிங் இட். ஓகே, ஸோ இந்த 15 நாள் நீங்கள் யாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும்தான் சோர்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? சோர்ஸ் ஒன்லி பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். டன்? Do source only basic mathematics for 15 days. It is more than enough. ஒரு கிராஃப்ல எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஸ்லோப்ல இன்க்ரீசிங் டிக்ரீசிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏரியா அண்டர் த கர்வ் எப்படி எழுதுறது. ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷனோட பேசிக்ஸ் என்னென்ன, ஃபார்முலாஸ் என்னது, சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், காசை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸில் ட்ரிப்ளெட்ஸ்னா என்னது, ஸோ நம்ம யூனிட் சர்க்கிள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் இதை பற்றி எல்லாமே படிச்சுக்கோங்க. ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் வந்து உங்களோட 15 நாள் உங்களுக்காக ஒதுக்கியிருக்கு. டன்? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த நெக்ஸ்ட் மந்த், அதாவது January 1. ஸோ January 1 we have to start mixing our smart work with hard work. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஒரு யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம சேகரிச்சு வச்சிருப்போம். கரெக்டா? ஸோ டாபிக் வைஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ கிளியரிங் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஷுட் பி த ஃபர்ஸ்ட். மேம் இங்கே பேக்லாக்ஸ், இங்கே இருக்க பேக்லாக்ஸ் எதையுமே நான் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணவே கிடையாது பசங்களா. முடிஞ்சு போச்சு. நீங்கள் January month பேக்லாக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா January monthல நீங்கள் எத்தனை இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிக்கிறீங்களோ அதை எகெயின் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ரிவைசிங் ஃப்ரம் ரிவர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டைம், மறுபடியும் பேக்வேர்ட்ஸில் ஒன்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து ஒன்ஸ், பேக்வேர்ட்ஸில் ஒன்ஸ். புரியுதா? ஸோ உங்களோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, ஒரு கான்செப்ட்லேருந்து ஃபார்முலா ஷீட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை வச்சு ஃபஸ்ட் டே 10 நியூமரிக்கல் போட்டிருக்கீங்க, அதுலேருந்து மிஸ்டேக் இருக்குது, அதை திரும்ப ரிவைஸ் பண்ணி திரும்ப என்ன பண்ணுறீங்க, சால்வ் பண்ணுறீங்க. திரும்பவும் என்ன பண்ணணும், ஒரு 4 நாள் கழித்து திரும்பவும் இதை நீங்கள் வந்து திரும்பவும் ரிவைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் ரிவிஷன் ஸ்கெட்யூல், ஃபஸ்ட்டு ரிவிஷன் ஸ்கெட்யூல், அதுக்கப்புறம் தான் நியூவாக படிக்கிறதுக்கான ஸ்கெட்யூல் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு, இங்கே பேக்லாக்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரே காரணம் யூ ஹாவ் டு திங்க் தட் ஆஸ் யோர் பேக்லாக். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா நம்ம படிக்க தான் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் பிரெயின்லேருந்து என்ன பண்ணுவோம், டீப்பராக இட் வில் பி கெட்டிங் இன். அப்போ தான் யூ பீப்புள் வில் ரிமெம்பர் ஃபார் எவர், அட்லீஸ்ட் டில் த எக்ஸாம். ஓகே, ஸோ January monthல இப்போ டோட்டலாக வந்து ஒரு 60 டாபிக் இருக்குது அப்படின்னா January monthக்கு டீசன்ட் அமௌண்ட் ஆஃப் டாப்பிக்கை பிரிச்சுக்காங்க. ஓகேவா? உங்களோட இஷ்டம் தான் அதெல்லாம் நான் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணேன் அப்படின்னாலுமே நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக மாறிடும். அதனால நான் ஓவரால் வியூ தான் நான் சொல்கிறேன். அந்த ஒரு மந்த்தில் எனக்கு வந்து 60 டாப்பிக்கில் 15 டாபிக் தான் மேம் எனக்கு முடியும். டீசென்ட், டூ தட், ரிவைஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் February. ஓகே,
ஸோ யாரெல்லாம் வந்து டாப்பிக்கை எக்ஸாக்டாக ஒரு மந்தில் கிளியர் பண்ணி முடிக்கிறீங்களோ அவங்க ஃபெப்ரவரி மந்த்லேருந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை மேம் நான் பாதியாக பிரித்து பண்ணுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே 15 டாபிக் அதுக்கான நியூமரிக்கல், இங்கே 15 டாபிக் அதுக்கான நியூமரிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் JEE கொஸ்டின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் ஆல் இண்டியா நீட் என்ட்ரன்ஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கொஸ்டின்ஸ் இந்த 3 கொஸ்டின்ஸுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்கணும். திரும்ப 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 கீப் ஆன் ரிவைசிங். ஓகே, திரும்ப திரும்ப கீப் ஆன் ரிவைசிங், கீப் ஆன் டூயிங் த சேம் நியூமரிக்கல், டசன்ட் மேட்டர். புரியுதா பசங்களா? ஸோ ஃபெப்ரவரிலையும் இதே பிளானை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஜான்வரி அப்போ ஃபெப்ரவரி மேக்ஸிமம் நீங்கள் டார்கெட் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா ஜான்வரி ஃபெப்ரவரியில் பிரித்து உங்களோட கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பிரித்து சால்வ் பண்ணாலும் சரி, இல்லை மேம் எனக்கு அந்த அளவுக்கு பேண்ட்வித் இருக்குது, நான் ஒரே மாதத்தில் முடிச்சு அடுத்த மாதத்தில் நான் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாலுமே ஓகே, இல்லை நான் பிரித்து பண்ணுறேன் அப்படின்னாலுமே பிரித்து பட் ஃபெப்ரவரி எண்டோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வைண்ட் அப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வைண்ட் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதையும் நீங்கள் புதுசாக படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வந்து திரும்ப திரும்ப கீப் ஆன் ரிவைசிங். ஓகே, ஸோ திரும்பவும் சால்வ் யுவர் PYQs. ஸோ ஸ்டார்டிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ மார்ச் மாதம் இட்ஸ் ஒன்லி யுவர் PYQs. மிஸ்டேக் பண்ணுறீங்க, என்ன டாபிக் என்ன கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதோட டாப்பிக்கை ரீவிசிட் பண்ணுங்க, திரும்பவும் படிங்க, அதோட ஃபார்முலாஸ் டெஸ்ட் எழுதுங்க. புரியுதா? ஸோ இங்கே இட் இஸ் ஃபுல்லி யுவர் PYQs. ஓகே, so fully your PYQs that you have to plan. So March 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் what you people have to do is purely study your PYQs. ஓகே, PYQs புக் எனக்கு முடிஞ்சிருச்சு மேம் அப்படின்னாலும் திரும்பவும் எகைன் இன்னொரு டைம் பேக்வர்ட்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ திரும்பவும் பேக்வர்ட்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு PYQ மாடலுமே நான் மிஸ் பண்ணலை மேம் அப்படிங்கிற வரைக்கும் ஸ்டார்ட் சால்விங் யோர் PYQs. ஓகே, ஸோ நீட்டோட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் JEE மெயின்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸோட ஸ்ட்ரக்சரை பேஸாக வச்சு தான் அவங்க புது கொஸ்டின்ல வந்து இது மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ JEEல வந்து XY கொடுத்துட்டு Z கேட்குறாங்க அப்படின்னா Zம் Xம் கொடுத்துட்டு Y கேட்பாங்க. அந்த மாதிரி மாடல் இருக்கும். இங்கே மானே தேனே பொன்மானேன்னு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இருந்தது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா பொன்மானே தேனே மானேன்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீட்டில் இருக்கும். ஓகே, அதனால PYQஸை பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க பசங்களா. ஓகே, பயங்கர ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா XYZ கொடுத்துட்டு கேட்குறப்ப இத்தனை ஃபார்முலால நல்லா சால்வ் பண்ண முடியும் Z கேட்குறப்ப. அதுவே Zம் Xம் கொடுத்துட்டு Y கேட்குறாங்கன்னா Yக்கு இத்தனை ஃபார்முலால நல்லா சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிற கொஸ்டின் டெவலப்பிங் கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே இந்த ஒரு மந்த்ல நீங்க சால்வ் பண்ணணும். புரியுதா? ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணியாச்சுல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பார்க்காதீங்க. அது திரும்பவும் என்னால் டக்குன்னு கம்மி டைமில் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுங்க. புரியுதா பசங்களா? ஸோ மார்ச் மாதம் ஃபுல்லாக உங்களோட PYQ மாதம். ஓகே, ஸோ இட் இஸ் பியூர்லி யுவர் PYQ மாதம். கல்யாணம் கச்சேரி எதுக்குமே போகணுங்கிற அவசியம் இல்லை. லாக் யுவர் செல்ஃப் இன்சைட் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இட் அவுட். ஓகே, ஸ்டார்ட் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன். அண்ட் ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் உங்களோட ரிவிஷன், ஃபார்முலா ஷீட் ரிவிஷன், நியூமரிக்கல் ரிவிஷன், மார்க் டெஸ்ட். அப்போ ரிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். கரெக்டோ தப்போ மார்க் டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. எந்தெந்த யூனிட்ல அதிகமான மிஸ்டேக் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. அந்த யூனிட்ல மறுபடியும் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அப்படின்னு அர்த்தம். திரும்பவும் ஃபார்முலாஸ் படிக்க ஆரம்பிங்க. திரும்பவும் வந்து என்ன பண்ணுங்க? PYQ சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அந்த கொஸ்டின் கிளியர் ஆகிற வரைக்கும் டூ இட். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் மார்க் டெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங் ஆகும் பசங்களா. ஓகே, ஸோ ஸ்டார்ட் சால்விங் இட். ஸ்டார்ட் சால்விங். ஒரு பேப்பரில் நீட்டோட பேட்டர்ன் படி ஒரு 5 கொஸ்டின் நம்ம விட்டுறலாம் அப்படின்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப அந்த 5 கொஸ்டின்ஸை வந்து விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை திரும்பவும் அனாலிசிஸ் பண்ணுறப்ப அந்த 5 கொஸ்டினையும் சேர்த்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, நம்ம படித்த மாடலுக்கு எந்த மாடலுக்கு இது ஏறத்தாழ ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். ரீவிசிட் பண்ணுங்க. ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக இது என்ன பண்ணுங்க? இந்த மார்க்கை வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து மார்க்கை ஃபுல்லாக ரீவிசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி மாடல் எங்காச்சும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி மாடல் கிடைக்காம புதுசாக இருக்கா, அப்போது ஒரு புது மாடல், மேக் நோட் ஆஃப் இட்
அப்போ இந்த மாடலுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், பிரெயின் நீ கவனி கவனி அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் புட் இட் இன் யுவர் பிரெயின். இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா தான் 80 மார்க்ஸ் வில் பி கேரண்டி பசங்களா. 80 மார்க்ஸ் நீங்கள் ஃபிசிக்ஸில் எடுக்க முடியுது அப்படின்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணி, ஓகே நீங்கள் ஏன்னா எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கஷ்டம், அப்போ கஷ்டமான சப்ஜெக்டில் 80 மார்க்ஸ் நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கிடைக்கும். அது பேலன்ஸ் இருக்கிற அந்த 100 மார்க் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நீங்கள் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஈஸியாக டேலி பண்ணிடலாம் பசங்க, ஈஸியாக டேலி பண்ணிடலாம். அப்படி டேலி பண்ணி உள்ளே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்த ரியலிஸ்டிக்காக அவங்க வந்து ஒரு மெடிக்கல் சீட் சிஎம்சியில் செக்யூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்களோ அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ பசங்களா, ஸோ ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் மந்த். ரிவிஷன், டெஸ்ட், அனாலிசிஸ், ரிவிஷன், டெஸ்ட், அனாலிசிஸ். ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கான நான் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக ப்ரிப்பேர் பண்ணுங்க பசங்களா. நம்ம சேனலில் இதுக்கான சப்போர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் ஏதாச்சும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வி ஆர் ஹியர் டு டூ தட். ஓகேவா? ஸ்கெட்யூல்ஸ் எப்படியாச்சும் ஸ்குவீஸ் பண்ணி உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ். மாடர்ன் ஃபிசிக்ஸில் 3 யூனிட் இருக்குது பசங்களா. அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அதையும் சேர்த்துனீங்கன்னா 4 யூனிட் இருக்குது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆப்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் மோஷன் அண்ட் கிராவிடேஷன். ஸோ இந்த ஆர்டரில் ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும். லைக் எக்ஸாம்பிள் லாஜிக்கல் கேட்ஸ். அப்போ லாஜிக்கல் கேட்ஸ் எப்படி கேட்டாலும் எழுத தெரிகிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். Okay, so these are the best method that you have to solve. Okay, அப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததை நம்ம என்ன பண்ணிடலாம் பசங்களா, அப்படியே ஜார்டன் பண்ணிடலாம் பாயிண்ட்ஸை. ஸோ ஜான்வரி மந்த், ஃபெப்ரவரி மந்த், மார்ச் மந்த் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இன்னொரு டைமு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ், ப்ளீஸ் பி டிசிப்ளின். அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, ரொம்ப வேவர் ஆகாமல் கண்ட்ரோல்டாக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க பசங்களா. 4 நாள் கஷ்டமாக இருக்குண்டா, அதுக்கு தான் இந்த 15 நாள் நான் பஃபர் கொடுக்கறதே. ஓகே, பட் போக 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 வந்து இட் வில் பி, அதுவே பழகிடணும். ஓகே, பழகணும், வேற வழியே இல்லை. டன். ஸோ பசங்களா திரும்பவும் சொல்கிறேன், நீட் 2025 ஷுட் பி ஆர்ஸ். அதனால ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இட் பசங்களா. ஓகே, தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். இன்னும் எதையும் நம்ம இழக்கிறக்கு ஒன்றும் இல்லை. வி கேன் ஜஸ்ட் ஹாவ் அ ஹோல்ட் ஆன் இட். ஓகே, ஸோ டிசம்பர் 15 நாள் என்ன பண்ணுங்க, பியோர் மேத்தமெட்டிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். அண்ட் ஜான்வரி மந்த் என்ன பண்ணலாம் பசங்களா, இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் தான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபார்முலா ஷீட்ஸ் எழுதுங்க. ஸோ டெய்லி இதுக்குன்னு டைம் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? அண்ட் மறக்காமல் வந்து ப்ராக்டிஸ் பேப்பர், ப்ராக்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அந்த யூனிட்ல என்சிஆர்டியில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இட். அதனால அதெல்லாமே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜே கொஸ்டின்ஸ், என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைமென்ஷன் மோஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மக்கிட்ட 2 டைமென்ஷன் மோஷனுக்கான ரொம்ப டெடிக்கேட்டடான வீடியோ இருக்கு. அதை பாருங்க, ஃபார்முலாஸ் எழுதுங்க, அதை வச்சு புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க சால்வ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் ஜேஇ, அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் நீட் சால்வ் பண்ணுங்க. கரெக்டாக இருக்கும்டா, டைம் கரெக்டாக இருக்கும். ஸ்குவீஸ் பண்ணுங்க, 6 hours ஆஃப் ஸ்லீப் மெயின்டைன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்கிற டைம் எல்லாம் ஒர்க் பண்ணுங்க. 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலுமே புட் இட் ஆன் யோர் ப்ரிப்பரேஷன். சும்மா உட்காந்து கதை அடிச்சுட்டு இல்லாமல் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே, ஸோ ஃபுல் டாப்பிக்கை நீங்கள் 1 மந்த்தில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பிரித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, புட் எவ்ரிதிங் வித்தின் 2 months. 2 monthஸில் முடிச்சுட்டு, ஸோ மார்ச் மந்தில் நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, என்னென்னலாம் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதை எகெயின் ஸ்டார்ட் ரிவைசிங். ஓகே, ஸோ மார்ச் மந்த் ஷுட் பி ரிவைசிங் மந்தாகத்தான் இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்மளுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு அட்டெம்ப்ட். ஓகேவா? 96 இல்லடா ஸ்கோர்ஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் என்சிஆர்டிஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ், அந்த இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் மார்க் டெஸ்ட் ஃப்ரம் ஏப்ரல் 1. ஓகே, ஸோ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நடுவில் நாங்கள் நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம்டா பசங்களா. ஸோ எவ்ரி டைம் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வி வில் கிவ் யூ சம்திங். அதையும் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே,
ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா செஷனை லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது ஒரு ஐ ஓப்பனர் செஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு. ஓகே, இட் வில் பிகம் அ வெரி பிக் கைடன்ஸ். ஓகே, நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நார்மலாக 10ஓட 11 நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் வாட் யூ பீப்புள் ஆர் பிளானிங் இஸ், இல்லை நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன், இல்லை நான் இதுதான் என் கோல்னு நான் முடிவு பண்ணிட்டேன், ஐ எம் நெவர் கோனா கிவ் அப் அப்படின்னு மைண்ட் வைஸ் நீங்கள் நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் பசங்களா. அதுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் தேவை. ஆனால் அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ண ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பல விஷயங்கள்னால, கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள்னால அதோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு காணாமல் போயிடுது. ஓகே, அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா நினைக்கிறக்கே ஒரு பலம் தேவை, அதை செயல்படுத்துறதுக்கு அதை விட அதிகமான பலம் தேவை. அந்த பலத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கீயாக நாங்கள் இருக்க ரெடியாக இருக்கோம் பசங்களா. பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக டிட்டர்மினண்ட்டாக அந்த முடிவெடுங்க பசங்களா. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, ஸோ நீட் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம், பட் வி ஆர் புட்டிங் அவர் ஹார்ட் அண்ட் சோல் இன் டு இட். ஏதோ ஒரு இடத்துல சின்ன லேக் இருக்கும், யாருமே 100% கிடையாது. ஈவன் வென் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஐம் நாட் 100%. அடி மேலே அடிப்பட்டு தான் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், அதை கற்றுக்குறோம், அதை எப்படி நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது கற்றுக்குறோம். பட் இப்போ நிறைய பேர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை வச்சுட்டு அந்த அடிகளை கம்மி பண்ணிக்க பார்க்குறோம். அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஓகே, ஸோ மேக் ஷுர் ஆஃப் இட், ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே, பிகாஸ் நீட் 2025 நம்மளதாக இருக்கணும். நீங்கள் அந்த ஸ்ட்ராங்னஸை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட சப்போர்ட்டிவாக நிற்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம் பசங்களா. ஏன்னா அந்த மாதிரி டிட்டர்மினன்ட் பசங்க எல்லாமே வந்து நம்ம வெற்றி பேட்சில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்களும் அதை விட பயங்கர டிட்டர்மினண்ட்டாக இருக்கீங்க. we are doing 100%. நீங்களும் உங்களோட 100% கொடுங்க. டெஃபினட்டாக நீட் 2025 ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. பட் டில் த எண்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். தப்புக்கள் நடக்கலாம்டா, அதனால நம்ம வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ஸோ தப்புக்கள் நடந்தாலும் அதை திருத்திட்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறது என்னமோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பசங்களா. உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இம்பார்ட்டண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், ட்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரேன். அதனால டூ சப்ஸ்கிரைப் த சேனல், செஷனை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ ஜைலம் நீட் தமிழ் என்றைக்குமே உங்கள் கூட இருக்கும். உங்கள் ஷோபி மேம் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன். ஸோ வென் ஷோபி மேம் இஸ் ஹியர் நோ ஃபியர் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னது தான். அதை நான் எப்போவுமே காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டா பசங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இந்த கேள்வி கேட்குறத விட்டுடுங்க. ஓகே மேம், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறத விட்டுடுங்க. ஸோ ஏன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேட்டிவ் செஷன் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ஷாட்ஸ்லேருந்து எல்லாமே பயங்கர ஸ்டாண்டர்டான ஒன் ஷாட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை இன்னும் ஸ்டாண்டர்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வி பீப்புள் ஆர் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். உங்களை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா தான் யூ கேன் மேக் அ சாய்ஸ். ஓகே, பிலீவ் இட். யாருமே பிறந்த முதல் நாள்லேருந்து இந்த டாப்பர் அப்படிங்கிற டேக் இல்லை. அவங்க கிளியர் பண்ணி ஒரு சீட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே அவங்கள டாப்பர்னு ஒத்துக்கும். ஓகே, ஸோ 4 மாதத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி கடைசி 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி ஐஐடிக்குள்ளார போன பசங்களை எல்லாத்தையுமே எனக்கு தெரியும், நிறைய பேர் இருக்காங்க. அதனால அப்படியே ரொம்ப வேவர் ஆகாதீங்க. நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு என்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜைலமோட பெய்ட் பேட்சஸ்க்கான என்கொயரிஸ் கிடைக்கும் பசங்களா. உங்களோட வேவ் லென்த்துக்கு மேட்சாக இருக்கும், உங்களோட நீங்கள் எதிர்பார்க்குற கைடன்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் பர்ச்சேஸ் த லிங்க் ஃப்ரம் ஆர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஓகே, அங்கேருந்து நீங்கள் கோர்சஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இதை விட பெஸ்ட்டான பேட்சஸ் எல்லாமே வரப்போகுது. ஓகே, ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பசங்களா. வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் திஸ் டைம். ஸோ stay tuned. ஓகே, இந்த டைம் நீட் 2025 is going to be ours அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பசங்களா. never ever give up. ஓகே, never ever give up because we people are soldiers. அது என்றைக்குமே மறந்துடாதீங்க. we are warriors, மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவோட அப்படியே வந்து விட்டுறாதீங்க. அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் நிறைய வந்து இம்பார்ட்டண்ட் வந்து ஹவு டு ஹேண்டில் த எக்ஸாமினேஷன் நிறைய இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். போய் சேனலோட பிளேலிஸ்ட்டில் தேடி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட்டர் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்கும். அதை பேஸாக வச்சுட்டு ஸ்டார்ட் டூயிங் யோர் ஹார்ட் ஒர்க். Okay, so stay disciplined. Okay, consistency is really the key. ஒரு நாள் பண்ணிட்டு 4 நாள் பண்ணல அப்படின்னா that will never work. Okay,
ஸோ பசங்களா ஸ்டே டியூன்டா இருங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிடுங்க, ப்ரொடக்ஷனில் கரெக்டாக பண்ணுங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதுவாக நடக்கும். Okay, so bye everyone, take care. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Okay, so bye everyone, have a great day. நம்ம next இன்னொரு important updateல சந்திக்கலாம். உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு important வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க chatல நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஸ்பெசிபிக் டாபிக்கை வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? So bye everyone, have a nice day.